இன்றைக்கி ஒரு சண்டே மினி விளாக் பார்க்கலாமா. காலையில் டிஃபனுக்கு ஆப்பத்தில் ஆரம்பித்தாச்சு. இறைச்சி நெய் காடை கோழி தான் எடுத்துருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஈஸியாக சளியும் பிடிச்சிரும். காடை கோழி வச்சு ஒரு சூப்பு போடலான்னு சொல்லிட்டு கடையில் வந்து சூப்பும் போட்டாச்சு. கூட வந்து ஃப்ரையும் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி காலையிலேயே பிரியாணி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து காடை கோழி வந்து குழம்பு வைக்கிறத அப்படியே பிரியாணி வச்சா பிடிக்கும். டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வர வழியில் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்து. பிள்ளைய ரொம்ப நாளாக ஒரு டாலி வாங்கி கேட்டுகிட்டே இருந்தா. கூட வந்து ஒரு செட்டு டைனோசர் எடுத்துட்டான். அப்படியே அங்கே ஃபார்மும் போயிட்டோம். டைனோசர்னால் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அதை வச்சு விளையாடிட்டே இருந்தாவ. மகன் வந்து சாப்பிடலையே அப்படியே அங்கே ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு சாப்பாடாக முடிச்சாச்சு. மல்பெரியில் 4-5 காய் நிற்கி. எப்போவும் போகும்போது ப்ளூபெரி நிற்கான்னு கேட்பா. இன்னைக்கு வந்து 4-5 காய் கிடச்சிது. அதையும் சாப்பிட்டாங்க. ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து பூ பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இந்த வாட்டி நல்லா காய் பிடிக்கும் போல் இருக்குது. கூடவே 2 கொய்யாக்காய் நின்று அதையும் பறிச்சுட்டு பயரெல்லாம் பறிச்சாச்சு. அடுத்த முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை எல்லாம் பார்க்குறதா வந்திருக்கான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் 2-3 தென்னை பிள்ளைலாம் வந்திருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். வாழைப்பழம் கொஞ்சம் பழுத்து இருந்தது. இந்த பழுத்த வாழைப்பழம் எல்லாம் பார்த்தாலே ரோஸ்ட் போடாமல் இருக்க முடியாது. எனக்கும் ஃபேவரட், வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோ ஃபேவரட். ஸோ அதை வச்சு ரோஸ்ட் போட்டாச்சு. இந்த வாழைப்பழம் ரோஸ்ட் நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷலில் ஒன்று. யாருக்கெல்லாம் இந்த வாழைப்பழம் ரோஸ்ட் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் சண்டேனாலே அவ்வளோ பிஸியாக போகுது. காலையில் விளக்குறது இருட்டுறான்னு தெரியாமல் இருக்குது. அதுக்கடையில் இந்த கிளீனிங் மாப்பிங் அந்த மாதிரி வேலைகள். அப்புறமா நைட் ஆயாச்சுன்னா சப்பாத்தி கூட வந்து காலையில் உள்ள காடை கிரேவி இருந்தாலும் அதையும் வச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு நெய் சண்டே எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.